ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராணச்சக்ஷுஸ்ரோத்ரமதோ பல இந்திரியாணி ச சர்வாணி சர்வம் பிரம்மோபனிஷதம் மாகம் பிரம்ம நிராகுர்யாத் மா பிரம்ம நிராகரோத நிராகரணமஸ்வ நிராகரணமேஸ்து तदा आत्मनि निरतेय उपानिषस्तु धर्मास्ते महि सन्तु ते महि सन्तु ॐ शान्ति शान्ति शान्तिः நாலாவது மந்திரம் உங்க ஜெராக்ஸ்ல 83வது பக்கம். अन्यदेव तद्विदितात् अतो अविदितादति इति शुश्रुम पूर्वेषां ये नस्तत् चक्षिरे. ஸ்டூடெண்ட் கேள்வி கேட்கிறாரு. கேன இஷிதம், யாரால் இச்சிக்கப்பட்டு, யாருடைய கண்ட்ரோல்ல இந்த பிராணன் எல்லாம் வேலை செய்யுது அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப அவர் குரு சொல்றாரு, அந்த தத்துவம் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம், அதனுடைய இஷித்தம், அதனுடைய இதனாலதான் வேலை நடைபெறுகிறது. அப்போ அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிட்டோம்? ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம்ங்கிறதா பிரதிஜ்ஞா வாக்கியம் ஆஃப் திஸ் உபனிஷத். காதுக்கு காதாக இருக்கிற ஒரு விஷயம் அது காதல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான். அதை விளக்குறது தான் ஹோல் உபனிஷத். அதை நம்ம ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மனதில் வெளிப்படுகிற அது ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், பிரதிபிம்ப சைத்தன்யம், அறிவு, மாறாத அறிவு, அதுக்கு ஸ்ரோத்ரம், அதுதான் ஸ்ரோத்ரஸ்ய ஸ்ரோத்ரம். அதற்கு சத்தியமான பிரதிபிம்பம் ஒண்ணு இருக்குனாவே கண்டிப்பா பிம்பம்னு ஒண்ணு இருக்கும். அந்த பிம்பம் அதனுடைய இஷித்தம், பிரேஷித்தம், இஷித்தம், அதனாலதான் அவனுடைய உடல் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறது அவரு டீச்சிங் முடிச்சிடுறாரு. ஆனா அதுல ஒரே சென்டென்ஸ்ல புரியாது அப்படிங்கறதுக்காகத்தான் இந்த ஹோல் உபனிஷத்து அந்த வாக்கியத்தை, அது என்ன சொல்ல, நம்ம மகா வாக்கியம்னா கூட எடுத்துக்கலாம், அந்த மகா வாக்கியத்தை விளக்குவதற்காகத்தான் ஹோல் உபனிஷத்து அமைஞ்சிருக்கு. இப்ப நாம படிச்ச இந்த மந்திரத்துல அவர் கொடுக்கிற முக்கியமான என்ன சொல்றாரு, அந்நியத்து ஏவம், இது வேறானது. எதை விட வேறானது? ரெண்டு விஷயங்கள சொல்றாரு, விதித்தம் அவிதித்தம். நீ விதித்தம், உலகத்தை நம்ம பலவிதமா பிரிக்கலாங்க. என்ன பிரிக்கலாம்? உலகத்துல இருக்கிற விஷயங்களை இங்க ரெண்டா பிரிக்கிற பல விதமா நம்ம பிரிக்கலாம். என்னென்ன விதமா நம்ம பிரிக்கலாம் உலகத்தை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் உள்ளது, உயிரற்றது, அப்படி பிரிக்கலாம். ஸ்தூலம், பல விதத்துல நம்ம பிரிக்கலாம். பஞ்சமா என்ன சொல்லலாம், சூக்ஷ்ம, ஸ்தூலம், ஆத்மா, அனாத்மா, இந்த மாதிரி உலகத்தை நம்ம பஞ்ச பூதானி, வெளித்தோற்றத்துக்கு வந்தது, வெளித்தோற்றத்திற்கு வராதது, காரணம், காரியம், இந்த மாதிரி உலகத்தை நம்ம என்ன வேணா பலவிதமா நம்ம பிரிக்கிறோம். காரியம், காரணம், வெளித்தோற்றத்துக்கு வந்தது, வெளித்தோற்றத்துக்கு வராதது, பஞ்ச பூதங்கள், 5 பூதங்களால் ஆனது இந்த உலகம் போது உலகத்தை 5ஆ பிரிக்கிறோம். பஞ்ச பூதேன கிருதம் இந்த பிரபஞ்சம். அல்லது ஸ்தூலம், சூக்ஷ்மம், இப்படியும் பிரிக்கலாம். இந்த மாதிரி இந்த இடத்துல அவரு 2ஆ பிரிக்கிறார். நாம் அனுபவிக்கிற இந்த உலகை அவர் 2ஆ பிரிக்கிறார். நாம் அனுபவிக்கிற இந்த உலகத்தை என்ன பிரிக்கிறாரு? விதித்தம் அவிதித்தம். இப்ப ரெண்டு நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு அந்நியத்துன்ட்டார். விதித்தம்னா அறியப்பட்டது, அவிதித்தம்னா அறியப்படாதது. அறிந்த உலகம், அறியாத உலகம். இப்ப நம்ம அறிந்தது எப்பவுமே கையளவு இந்த உலகத்துல, அறியாதது கடல் அளவு இருக்குது.
இதுல அவர் சொல்றது விதித்தத்துக்குள்ள எது எது வரும் பாருங்க. அவிதத்துக்குள்ள எது எது வரும், விதித்தத்துக்குள்ள எது எது வரும். அதாவது இப்ப நம்மனால அறியப்படாம இருக்கலாம். இன்னைக்கு நாம ஒரிசா போகாம இருக்கலாம். ஒரு நாளைக்கு நம்ம போலாம். மொத்தத்துல அறியக்கூடிய இப்ப நம்ம பார்க்காம இருக்கலாம். ஆனா அது ஒரு காலத்துல அது போனோம்னா நம்ம பார்த்திடலாம். அப்போ அறிவதற்கு யோக்கியதா கொண்ட விஷயங்கள். இப்ப பார்க்காம இருக்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா போய் பார்த்தரலாம். அதுதான் என்னது? விதித்தம். அது எல்லாமே விதித்தத்துக்குள்ள வந்துரும். நாம என்னவோ அறிஞ்சது அப்படின்னா நான் போய் பார்த்த ஊரெல்லாம் இது. நான் பார்க்காத ஊரெல்லாம் அவிதித்தம்னு பிரிக்கக் கூடாது. விதித்தத்துக்குள்ளேயே இதுவும் வந்துரும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் அதை இப்ப பார்க்கல? ரெடி எப்ப வேணாலும் அப்ப எப்படி பிரிக்கிறோம்? அறிவுக்கு யோக்கியதா அம்சம் கொண்டது. அதுதான் இங்க என்ன சொல்றாரு? விதித்தம். அப்ப அது ஒரு விதமா பிரிச்சிட்டாரு. அப்போ உலகம் டிவைடட் இன்டு 2. ஏற்கனவே பார்த்தது அல்லது இனிமேல் வாய்ப்பு கிடைத்தா பார்க்கக்கூடியது. அதுதான் என்னது? விதித்தம். அப்புறம் எதைங்க அவிதித்தம்னு சொல்றாரு அவரு? நமக்கு தெரிஞ்சது தெரியாததுன்னு நம்ம போய் பார்க்காது கேட்காதுன்னு சொல்றோம். அப்படி அல்ல. அது மெயின் டிஃபரன்ஸ். விதித்தத்துக்குள்ளேயே நான் இன்னும் பார்க்கல. ஆனா பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா பார்த்துருவேன். அப்ப அது எல்லாமே என்னது? விதித்தம். மனிதனால் பார்க்கக்கூடிய யோக்கியதா அம்சம் கொண்டது. அனைத்தும் விதித்தம். அப்ப அவிதித்தம்ங்கிறது எது வரும்? இப்ப நம்மனால சில விஷயங்களை கேட்கவோ பார்க்கவோ முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு எமோஷன்ஸ் நம்மனால யூகிக்கத்தான் முடியக்கூடிய அதெல்லாம் தான் அவிதித்தத்துல வரும். நம்மளுடைய நேரடி பார்வைக்கு எட்டாதது, ஆனா யூகத்தின் மூலியமாக அறிந்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க கோபமா இருக்கிறாங்க. உங்க கண்ணு கெட்டுச்சு என்ன? கோபம்ங்கிற ஒரு விஷயத்தை நீங்க அவங்க உடல்ல பார்த்தீங்களே என்ன? ஆனா யூகிக்கலாம். என்னது? மூஞ்சி சகப்பாயிரும், கண்ணை உருட்டுவாங்க, மூக்கு சில பேருக்கு இந்த மூக்கு டிப்பு அப்படியே ரெட் ஆகும். உச்சகட்ட கோவம் வரும்போது இப்படி மசில்ஸ் எல்லாம் இறுகும். அதை பார்த்தா என்ன கண்டுபிடிச்சுக்குவான். ஆனா கோபத்தை கண்லையோ காதுலயோ நம்மகிட்ட இருக்கிற பிரமாணம் கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல் இதையெல்லாம் வச்சு நம்மளால அறிய முடியாது. சோ அதெல்லாம் தான் எங்க வருது இப்போ? அவிதித்தம். 2 வேர்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவர் என்ன சொல்றாரு? நீ விதித்தம் அவிதித்தத்தை காட்டிலும் இது அந்நியத்துங்கிறத நம்ம சப்ஜெக்ட். இப்ப நான் எக்ஸ்பிளைனிங் வாட் இஸ் விதித்தம், பிரமாண கோச்சரம் ஒரே வேர்டு, அதெல்லாம் விதித்தம். பிரமாணேன அகோச்சரம் இதெல்லாம் என்னது? இப்ப நம்மளால கோபம் அதெல்லாம் பிரமாண அகோச்சரங்கிறதுக்கு முன்னால ஒரு சின்ன செப்பரேஷன் வரும். இப்ப கோபம் அப்படிங்கறத நாம யூகிக்க முடியும். சில விஷயங்களை யூகிக்க முடியும். இப்ப லட்டு தீபாவளி சமயமா இருக்கனால லட்டு அதனுடைய டேஸ்ட், ஜிலேபியோட டேஸ்ட் இதெல்லாம் ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். இதெல்லாம் நாம அனுபவிச்சு யூகித்துக் கொள்ளுமே தவிர அது நமக்கு என்னது? கண்ணு நம்மகிட்ட இருக்கிற இந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு மூலியமாக மட்டும் நம்மளால அறிய முடியாது. மனதை உள்ள கொண்டாந்து சேர்த்து நாம அதை அறிகிறோம். சோ பார்த்தது பார்க்கக்கூடிய குவாலிபிகேஷன் உள்ளதெல்லாம் என்னது? விதித்தம். கேட்பது கேட்கக்கூடிய குவாலிபிகேஷன் உள்ளதெல்லாம் என்னது? விதித்தம்னு புரிஞ்சுக்கணும். இந்த குவாலிபிகேஷனுக்கு சிக்காத விஷயங்கள் அதுதான் என்னது? அவிதித்தம். இதெல்லாம் அடுத்தது. இதெல்லாம் இல்லாம இன்னொன்னு இருக்கும். இப்ப நீங்க ஒரு விதை எடுங்க. அதுக்குள்ள மரம் இருக்குது. அத நாம கண்லயும் பார்க்க முடியாது, கால்லயும் பார்க்க முடியாது. வெறும் அந்த ஸ்டார் சாட் ஒயிட்டா தெரியுது. அந்த விதையை 2ஆ கட் பண்ணீங்கன்னா உள்ள ஒரு ஸ்டார் சாட் தெரியும். அதை மட்டும் பார்த்தீங்கன்னா அது என்ன மரம்ங்கிறது நம்மளால யூகிக்கவும் முடியாது. அப்படி சில விஷயங்கள் இருக்குது உலகத்துல. அதை எதுல சேர்த்துறதுங்க? அது விதித்தமா போட்டுக்கலாம். அவிதித்தத்திலையும் வரக்கூடிய சில விஷயங்கள் அறிந்ததாவும் இருக்கலாம், ஏன்னா அதுக்குள்ள இருக்க அந்த ஸ்டார்ச்ங்கிற அந்த பொருளை பார்க்கும்போது நமக்கு எதையும் யூகிக்கவும் முடியாது அது என்ன மரம்னு. ஆனா அதை போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி முளைக்க வச்சீங்கன்னா அது என்ன விதை, அது எந்த செடி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சோ அதெல்லாம் இருக்குது. அது எங்க வரும்? விதித்தத்துக்குள்ளே வந்துரும் அல்லது அவிதித்தத்துக்குள்ளே சிக்கிக்கும். ஏதோ ஒண்ணுல சிக்கும். ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் என்ன குரு சொல்றாரு? நான் சொல்ல போற விஷயம் இந்த மாதிரி விதித்தத்துக்குள்ளேயோ நல்லா புரிஞ்சுதா? விதித்தம் அவிதத்துக்குள்ளேயோ யூகிக்கக்கூடியது.
ரெண்டுக்கு இருக்கிறதையோ விதித்தத்துலயும் இருக்கு. அது விதித்தம்னு சொல்ல முடியாது, அவிதித்ததுன்னு சொல்ல முடியாது. விதித்தம்னு சொல்லலாம், அவிதித்ததுன்னு சொல்லலாம். எது விதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்களும் உலகத்துல இருக்குது. பக்கா டீச்சிங். இதுக்கு அந்நியத்து போடு. ஆத்மாங்கிறது என்னது? இதுக்கு அந்நியத்து. யூகிக்கவும் முடியாது, பிரமாணத்துக்கும் சிக்காது, யூகிக்கவும் முடியாது. அல்லது இதுவா இது ஒண்ணா இதுலயும் இருக்கும், அதுலயும் இருக்கும். அதுக்கு அப்பாற்பட்டது. அப்படின்னா உடனே எங்க வந்துடுறாங்க? புத்த மதம் சூன்யம். உடனே இதுக்கு பதில் தெரியலன்னா அவங்க என்ன பதில் சொல்லிட்டாங்க? அப்ப அது சூன்யம். ஏன் இதுக்கெல்லாம் தாண்டி என்னப்பா இருக்கு போது? அது சூன்யம். சூன்யம் அல்ல, அது அறிவு. சூன்யம்னாங்க ஜடம். அவ்வளவு ஏங்க அது ஜடத்துல இருந்தாங்க இவ்வளவு ஆட்டம் ஆடம் உலகத்துல நம்ம பாக்குறோம். அது ஜடம் அல்ல, அது அறிவு சொரூபம். நாம என்ன சொல்றோம்? அது ஜடம் அல்ல, சூன்யம் சொன்னீங்கன்னா அது ஜடத்துக்கு. அப்படி இல்ல, அந்த ஆத்மா, அந்த பிரம்ம தத்துவம் என்பது அறிவு சொரூபம் அப்படிங்கிறது. அப்ப மத்ததெல்லாம் எதுல வரும்? நமக்கு தெரியும், மாயா, மாஃபியா, அந்த மாதிரி. அது அறிவு சொரூபம். அறியப்பட்ட உலகம் எதெல்லாம் விதித்தம் அதற்கு வேறானது ஆத்மா. அறியப்படாத, உன்னால் அறியப்படாத விஷயங்கள் எது எது இருக்குதோ அதுக்கும் கடந்தது ஆத்மா. இப்போ அறியாததை காட்டிலும் அது வேறானது. அந்நியத்து ஏவ தத்து விதித்தம். விதித்தத்துக்கும் அவிதித்தத்துக்கும் இது என்னது? அந்நியத்து. அவிதிதாத் அந்நியத்து. அதி என்ன வேர்டு போடாது, வேறானதுக்கு அதி. அந்நியத்து இஸ் ஈக்குவல் டு அதி. சோ அறியாததை காட்டிலும் இது வேறானது. உடனே சிஷ்யனுக்கு ஒரு டவுட் வந்துடும். இது பக்கா டீச்சிங். இதுக்கு மேல டீச்சிங்கே தேவையில்லை. அவ்வளவு சிம்பிளிஃபை டீச்சிங். ஆனா சொன்ன புரியுமா? புரிஞ்சிருக்கலாம். குவாலிஃபைட் பர்சனுக்கு அந்த இடத்துல நம்ம அது வார்த்தைகளால் விளக்க முடியாத விஷயத்த நம்ம புரிஞ்சுப்போம். அப்ப ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி ஒரு விஷயம் இருக்குமா? எஸ், தட் இஸ் பிரம்மன். இதுதான் பதில். எங்கு நான், நீங்க நான் ஒரு வேர்டு எடுக்கிறீங்க, அதுக்கு ஒரு பொருள் சொல்றீங்க அப்படின்னா அது பிரம்மம், ஆத்மா. அதனுடைய பொருள் ஆத்மா. அத பாருங்க. அந்த ஆத்மாவை இந்த கேட்டகரி எல்லாம் போட்டு பாருங்க. உங்களுடைய ஞானேந்திரியங்க, கண்ணு, காது, மூக்கு, நாக்கு எது இல்லைனாலுமே நான் என்னை, என்னுடைய இருப்பை நான் அறிகிறேன். கண்ணை மூடி பாருங்க, கண்ணு குருடா இருக்கணும் யோசனை பாருங்க. நான் இருக்கிறேன். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆத்மாவை அவன் எந்த பிரமாணத்தையும் யூஸ் பண்ணாம நம்ம என்ன பண்றோம்? அறிகிறோம். பிரமாண அகோச்சர். அந்த உபனிஷத்து எதை இன்னொன்னு சொல்லும் உபனிஷத்து. அப்போ பிரமாணத்தின் மூலியமாக நீ எதை எதை அறியறியோ அது எல்லாமே அறிவடு பொருளுக்குள்ள வந்துடும். நான் கண்ணை மூடி உட்கார்ந்தேன், தேவதைகளை பார்க்கலாம், தப்புன்னு சொல்ல, இல்லைன்னு சொல்லல. அது அவாந்தர பலனா தியானம். காளியை கண்டேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு, காளியை கண்டேன் ஞானத்தினா, ஞானம் என்கின்ற வாளால் காளியை வெட்டினேன். என்ன கான்ட்ரடிக்ஷன் தெரியுங்களா? காளியை கண்டேன், ஆஹா கண்டிருப்பார் அவர். ஞானம் என்ற வாளால் காளியை வெட்டினேன். அப்ப என்ன அர்த்தம்? ஞானம் என்பது வேறு, காளி என்பது வேறு. அந்த ஞானத்துக்குள் அடங்குனது என்னது? காளி, தேவதைகள். நீங்க பாருங்க, எல்லா தேவதைகளும் இது ஏத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டமான இடம். பக்தி மார்க்கத்துல வந்தவங்களுக்கு இது ஏத்துக்கொள்றது ரொம்ப கஷ்டம். அறிவடு பொருளாக முருகனை அறிகிறோமா அல்லவா? அறிவடு பொருளாக விநாயகரை அறிகிறோமா அல்லவா? அறிவடு பொருளாக சிவனை அறிகிறோமா இல்லையா? அறிவடு பொருளாக அனாத்மா. எதையெல்லாம் நீங்க அறிவடு பொருளாக அறிகிறீர்களோ, பிரமாண அகோச்சரம் அறிவடு பொருளாக அறிவதனாலேயே இந்த லைன் ஏத்துக்கிறது, புரிஞ்சுக்கிறது. ஏத்துக்கிறதுங்கிறது அஜ்ஞானம், அதுக்குள்ள ஒரு டிண்டா உள்ள அஜ்ஞானம் இருக்க வரைக்கும் இது அப்படியே கடப்பாறை வச்சு இடிச்சு உள்ளதல்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் சொல்ற விஷயம். ஆனா இதுதான் உண்மை. உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, இதுதான் உண்மை. புரியலன்னா கொஞ்ச நாள் கழிச்சு புரிஞ்சுக்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்குன்னு தப்புன்னு சொல்லக்கூடாது. நீங்க சொல்றதே தப்பு. நான் வேதம் சொல்றத நாம் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் ஒரு அறிவடு பொருள் என்ன சொல்லிச்சு? அறிவடு பொருளாக எதை நீ அறிந்தாலும் அது ஆத்மா அல்லன்றுச்சு.
அப்ப அறிவடு பொருளாக நான் முருகரை அறிகிறேன், விநாயகரை அறிகிறேன், சக்தியை அறிகிறேன், சிவனை அறிகிறேன், எல்லாத்தையும் வழிபாடுகள் பண்றேன், மெடிடேஷன்ல ஒரு ஆப்ஜெக்டா வச்சு நான் ஜபம் பண்றேன், தியானம் பண்றேன். ஆனா எல்லாம் பண்ணணும், வழிபாடுகள் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தியானம் பண்ணணும், மானசத்தை ஜபம் வாக்க ஓப்பனா சத்தமா சொல்றது, ஜபம் மனசுக்குள்ள சொல்றது எல்லாமே பண்ணணும். ஆனா அது ஆத்மா அல்ல, அனாத்மா, என்னை தவிர்த்து என்னால் அது அறியப்படுகிற ஒரு விஷயம். அதனால அதெல்லாம் என்னது? அனாத்மா. எல்லா தேவதைகளும் ஏன் ஈஸ்வரரே எங்க வருவாரு? அனாத்மா. ஈஸ்வரரே என்னால் அறியப்படுகிற ஒரு விஷயம். அப்பதான் நம்ம எங்க பிரிப்போம்? அந்த சத்தியம் மித்தியாங்கிற கேட்டகரிக்குள்ளது இவங்க எல்லாம். அப்ப அறிவடு பொருள் அப்படிங்கும்போது எல்லாமே எங்க வரும்? சத்தியம் அல்ல. அறிவடு பொருள் வந்துருச்சுன்னா திருஷ்டத்வாத், அறிவடுகிற தன்மை இருக்கிறதுனாலயே ஜடம். இதெல்லாம் வந்துங்க புரியாம இருக்கலாம், தப்பில்லை. ஆனா இதுதான் உண்மை, இது ஃபைனல் அண்டர்ஸ்டாண்ட். இதத்தான் சொல்றாரு, இதுதான் அவருக்கு சொல்றாரு. நீ அறிந்தது விதித்தம் அவிதித்தம். அப்ப நம்ம விநாயகர் அறிகிறோமா இல்லையா? முருகரை அறிகிறோமா இல்லையா? அல்லது யூகிக்க முடியுதா இல்லையா? இந்த இடத்துல இந்த தேவதைகள் இங்க கண்ட வந்து சூரிய தேவதை உட்கார்ந்துக்கிட்டு தாங்க. நம்ம வந்து பார்வைங்கிற சக்தியான என்னால வந்து என்னது ஒரு பிம்பத்தை பார்த்தனோ ஸ்கிரீன்ல போய் ஒரு லென்ஸ் வச்சு நான் வந்து இந்த ரேஸ் வந்து இங்க வந்து விலக செஞ்சு இதெல்லாம் பண்ணியாங்க எனக்கு பொருள் தெரிஞ்சுட்டு இருக்குது. ஐ எம் நாட் டூயிங் எனிதிங், பட் தி ஆக்ஷன்ஸ் ஆர் கோயிங் ஆன். எப்படி என்ன அறிகிறேன்? அப்போ அந்த இடத்துல ஒரு தேவதை, ஒரு அறிவு, ஒரு சக்தி, அறிவு பிளஸ் சக்தி இருக்கணும். அப்போ அங்க இருக்கிறனாலதான் செயல்பட்டு கொண்டிருக்கு. அப்ப என்னால என்ன யூகிக்க முடியுது? அங்க சூரிய தேவதா. நமக்கு தெரியாது எந்த தேவதா, இறைவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியாது சூரிய தேவதை. ஏதோ ஒரு சக்தி உள்ள இருக்கு, ஒரு அறிவுடன் கூடிய ஒரு சக்தி, அறிவுடன் கூடிய ஒரு சக்தி. அத மாயா. அது இருக்கிறதுனாலதான் என் கண்ணு பார்க்க முடியுதுங்கிறது யூகிக்கிறோமா இல்லையா? அப்ப அது என்னது? அனாத்மா. அது நான் அல்ல, அது நான் அல்ல. அனாத்மா நாயித்தி நாயித்தி நாயித்தில ஆத்மாங்க சத்தியம் தான் ஆத்மா. ஆத்மா சத்தியம், பிரம்ம சத்தியம். மத்ததெல்லாம் அனாத்மாங்க போது நீங்க தேவதைகள்லாம் நினைச்சு பாருங்க, எங்க கேட்டகரி வருவாங்க? மித்யா கேட்டகரி. ஆத்மா. அவங்க ஏன் என்னால தேவதை அறியப்படுகிறார்கள், என்னால் ஈஸ்வரன் அறியப்படுகிறார், சகுண பிரம்மம் அனைத்தும் என்னது? என்னால் இந்த உலகம் பிரபஞ்சம் அறியப்படுகிறது மாதிரி என்னால் இந்த தேவதைகள் அறியப்படுகிறார்கள், என்னால் ஈஸ்வரனும் அறியப்படுகிறார். ஏன்னா யூகிக்க முடியுது. அவர் ஒருத்தர் இருக்காரு, கிரியேட் மஸ்ட் பி தேர். நம்ம என்ன பண்ணிடுறோம்? யூகிக்க முடிகிறது. சோ அது அதுக்கும் கடந்தது. அவரே லைன் முடிஞ்சு வச்சு, உன்னால் அறியப்பட்டது விதித்தம் அவிதித்தம், இந்த ரெண்டுக்கும் கடந்தது ஆத்மா. அதுதான் பிரம்ம தத்துவம். தட் அகம் பிரம்மாஸ்மி. அந்த எதை நீ உணர்ந்து கொண்டாயோ இப்பொழுது அறியத்தான் முடியுமே தவிர அந்த பிரம்மனை கண் கொண்டோ காதோ. எப்ப நீங்க அதெல்லாம் நான் பாக்குறேன்னு நீங்க சொல்லிட்டீங்களோ, என்னது நான் கண்ணுல ஆத்மாவை பார்த்தாங்க இல்ல கனவுல உட்காந்தாங்க, எப்ப நீங்க அறிவோடு ஒரு கேட்டகரியில கொண்டாந்து ஆத்மாவை போடுறீங்களோ அப்பவே அது என்ன கிடையாது? ஆத்மா கிடையாது. ஏங்க அப்ப எப்படிங்க அது இருக்குது? விதித்தத்துக்கும் அவிதித்தம் புரியுதுங்களா? நம்ம யூகித்து அறியக்கூடியது, அந்த ரெண்டுக்கும் சாட்சியாக இருப்பது. அந்த வேர்டு தான் என்னது? இப்போ சாட்சி. அதுதான் ஆத்மா. அது செல்ஃப் எவிடென்ட். அதுக்கு என்ன தேவையில்லை? ஒரு பிரமாணம் தேவையில்லை. செல்ஃப் எவல்ஜென்ட். அத தன்னைத்தானே அது வெளிப்படுத்திக் கொள்கிறது. அதை விளக்குவதற்கு, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நமக்கு இன்னொரு கண்ணோ காதோ மூக்கோ விளக்கோ தேவையில்லை. அதுதான் சப்ஜெக்ட் மேட்டர். எதை அறிந்தாய்? எதன் மூலம் அறிந்தாய் அப்படின்னா, என்னை நான் அறிகிறேன், எதன் மூலமும் நான் அறியவில்லை. எதை அறிந்தாய்ன்னு என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் ஒரு பொருளை அறிந்தாய்ன்னு சொல்லுவீங்க. உடனே என்ன சொல்லுவோம்? எதன் மூலம் அறிந்தாய்? நான் கண்ணு மூலியமா அறிஞ்சேன், காது மூலம். இது உள்ள லௌகீக விஷயத்தில் இருக்கிற பொருள்கள். எதை அறிந்தாய்? எதன் மூலம் அறிந்தாய்? இந்த கேள்வி அறிபடு பொருள் இருக்கிறக்கெல்லாம் பதில் வந்துடும். ஆனா ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் எதை அறிந்தாய்? என்னை அறிந்தேன். எதன் மூலம் அறிந்தாய்? எதன் மூலமும் அறியவில்லை. அவ்வளவுதான். பக்கா டீச்சிங் முடிச்சுட்டு வரவர். பிரமாணத்துக்கு அப்பாற்பட்டது, யூகத்துக்கு அப்பாற்பட்டது. அதாவது அந்த எல்லா பிரமாணம் சொல்லுவோம்.
யூகிக்கிறது, அர்த்தாபத்தி சொல்றோம் இல்லைங்களா, பிரத்யக்ஷம், அர்த்தாபத்தி, உபமானம், இது மாதிரி சொல்லுங்க. அது எல்லா பிரமாணத்துக்கும், ஏன்னா அந்த பிரமாணம்லாம் பிரத்யக்ஷத்தோடு மனம் சேர்ந்துதான் என்ன பண்ண நம்ம யூகிக்க முடியும். சோ அது எல்லா பிரமாணத்துக்கும் அது அறியப்படும். சோ பிரமாணத்துக்கு எத்தனை சப்தம், 6 வித பிரமாணத்துக்கும் அப்பாற்பட்ட தத்துவம் அது ஆத்மா. அப்ப என்ன, விதித்தத்துக்கும் அவிதித்தத்துக்கும் அறிந்ததுக்கும் அறியாத விஷயத்துக்கும் அது இரண்டுக்கும் வேறுபட்டது. முதல் விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது. வேறுபட்டது அது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இட் இஸ் அ சாட்சி. அடுத்த லைன்ல ஸ்டூடெண்ட் கேக்குறான், சரி இவ்வளவு நல்லா அழகா விளக்குறீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது விஷயம் கேக்குறான். எல்லாம் நல்ல வாயில வர சொல்றீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? அவர் சொல்லுவார், குரு ஆஸ்க் மை குரு. என் குரு கேளு, எனக்கு எப்படி புரிஞ்சதுன்னு என் குரு கேளு. ஏன்னா எங்களுக்கு என்ன தெரியாது. அவர் அதாவது என்ன எது முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படின்னாங்க, குரு பரம்பரைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். இதுல சில புது கருத்துக்களை நம்ம இன்னைக்கு விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கலாம். எப்படி இது ஹேண்ட் ஓவர், ஏன்னா ஒண்ணுமே புரியாத விஷயம் அழகா ஹேண்ட் ஓவர் ஃப்ரம் ஜெனரேஷன் டு ஜெனரேஷன். அப்போ இங்க ஒரு கருத்தை சொல்றாரு, உபதேசம் அனாதி, ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடையாது, அனாதின்ட்டு. அந்த உபதேசம் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கும் பாத்தீங்களா, அதுவும் அனாதி. It starts from a particular person. உபதேசம் இஸ் அனாதி. அந்த உபதேசம் பண்றதுக்கு ஒரு முறை, மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் இருக்கு பாத்தீங்களா. டீச்சிங்கிறது ஒண்ணுங்க, உபதேசம். இந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் அது என்னதுதான் அனாதி. நாட் ஸ்டார்ட் ஃப்ரம் எனி பர்டிகுலர் பாயிண்ட். அனாதின்னு என்னங்க, ஆதி அற்றதுக்கு பேரு அனாதி. இந்த இடத்துலதான் ஆரம்பிச்சாங்க சொல்லுவோம். தட்சிணாமூர்த்தியிடம் ஆரம்பிச்சது, பிரம்மாஜி ஆரம்பிச்சாரு நம்ம சொல்லுவோம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதுவும் அனாதியா புரிஞ்சுக்கோ. அதுவும் எப்படி அனாதி, எப்படி ஏன் இது அனாதியா இந்த டீச்சிங் எப்படி போயிட்டு இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு விசாரம் பண்ணி புரிஞ்சுக்கலாம். இவ்வளவு நாள் என்ன பண்ணிருப்போம், குரு முக்கியம் மட்டும்தான் படிக்கணும், தனியா படிக்க கூடாது. அதுக்கெல்லாம் லாஜிக்கா இந்த இடத்துல பதில் கிடைக்கும். ஏன் உபனிஷத்துக்கள் குரு மூலியமா அது குருனா நானே குரு, என்ன புக்கஸ்த படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட குரு அல்ல, குரு பரம்பரையில் வந்தவங்க கிட்ட ஏன் படிக்கணுங்கிறது லாஜிக்கா இங்க அவரு பதில் சொல்றாரு. குரு ஒரு குரு பரம்பரையோட மகிமையை சொல்றார். என்ன சொல்றாரு, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு நான் சுயமா கண்டுபிடிச்சது இல்ல, இது சம்பிரதாயமாக அனாதியாக இந்த உபதேசம் வந்துட்டு இருக்குது, இந்த மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங்கும் வந்துட்டு இருக்குது. இப்போ உபனிஷத்தை ஒரு புக்க வாங்கி வைக்கிறதுனால, இது ஒரு ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உபனிஷத் புக்க வாங்கி கொண்டாந்து செல்ஃப்ல வைக்கிறதுனால நீங்க அதை காப்பாற்ற முடியாது. பரம்பரையை, அதாவது அந்த பரம்பரையை காப்பாற்றுவது என்பதுதான் உபனிஷத்தை காப்பாற்றுவது. இது எப்படின்னு பார்க்கலாம். புக்க வாங்கி கொண்டாந்து வைக்கிறதுனாலயோ, இல்ல அது சாண்டிங், எப்படி இப்ப தைத்திரிய உபனிஷத்தை என்ன பண்றோம், சாண்டிங் கத்துக்கிறோமா இல்லையா, அந்த சாண்டிங்க கத்துக்கிற புக்க கொண்டாந்து வாங்கி வைக்கிறதுனாலயோ, இல்ல நீங்க அதை சாண்டிங் பண்றதுனாலயோ, அல்லது அதனுடைய பெருமையை, ஆஹா எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, உபனிஷத் சாண்டிங் அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு பெருமை பேசுவதனாலேயோ, அல்லது வகுப்பை நாம அட்டன் பண்றோங்கிறதுனாலயோ எந்தவித பலனும் முழுமை பெறாது. அது உபனிஷத்தை காப்பாற்றுவது அல்ல. நீங்க போய் உபனிஷத்தை காப்பாற்ற வேண்டாம், நான் சொல்றது அது லைவா வச்சிருக்கும். அப்படின்னு என்ன, எப்போ உபனிஷத் சொல்லி கொடுக்கிற பலனை நீங்க பெறுகிறீர்களோ அப்பதான் the use of study, படிப்பதனுடைய பலன் அது மட்டும்தான். புஸ்தகத்தை வாங்கி கொண்டாந்து வைக்கிறது, இல்ல அதுல பெருமை பேசிட்டு இருக்கிறது, இல்ல உட்கார்ந்து மடக்கெட்டு சாண்டிங் பண்ணிட்டு இருக்கிறது, ஆனா எல்லாமே அவசியம். அவசியம்ங்கிற chanting is very important, but just by chanting Upanishad is not complete in yourself. உங்களிடம் அது கம்ப்ளீட் ஆகாது. எப்போ, அப்போ அதை காப்பாற்ற முடியாது. அது இருக்கிற விஷயத்தை நம்ம கிரகிச்சுக்க முடியாது. அதை காப்பாற்றுறது என்னங்க அர்த்தம், அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கும். நான் அதை நிராகரணம் செய்யாமல் இருப்பேனாக, அது என்னை நிராகரணம் செய்யாமல் இருக்கட்டும். அப்பதான் என்னது யூஸ், அதத்தான் சொல்றாரு. இப்போ குருவோட பரம்பரைய, இப்ப சப்த பிரமாணம், இது எந்த பிரமாணத்து மூலியமா சப்த பிரமாணம் குருவுடன் கலந்ததுன்னு நம்ம பார்த்திருக்கோம். இப்ப அடுத்த ஸ்டெப், இப்ப நீங்க ஒரு உதாரணம் கொடுக்குற பாருங்க. இப்போ ஒரு
பொருள் நான் தூக்கி காமிக்கிறேன். இது என்ன பொருள் அப்படிங்கிறத, இது ஒரு ஞானம். எதை அறிந்தாய்? எதன் மூலம் அறிந்தாய்? கண்ணு மூலியமா அறிந்தாய். அப்படித்தானே சொல்லுவீங்க, வேற ஏதாவது சொல்லுமே. எதை அறிந்தாய்? பென்சிலை அறிந்தேன். எதன் மூலம் அறிந்தாய்? கண் மூலமாக அறிந்தேன். ஒண்ணு நாங்க மிஸ் பண்ணிடுறோம். கண் பிளஸ் லைட். லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் தூக்கி காமிச்சிட்டு எதை அறிந்தாய்? ஒண்ணுமே அறியலை. எதன் மூலம்? எதன் மூலம் எதையும் அறியவில்லை. அப்படித்தான் பதில் வரும். சோ கண் பிளஸ் லைட். அப்பதான் ஒரு பொருள் அறியப்படுக. இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுங்களா? கண் பிளஸ் லைட் மூலமாகத்தான் இந்த பொருளை பற்றிய அறிவு ஒரு பொருள் அறியப்படுகிறது. என்ன கையில வச்சிருக்காங்கன்னு அறியப்படுகிறது. அதை போல சிஷ்யன் என்பவன் கண், அந்த இடத்துல சிஷ்யனை வச்சுக்க. கண்ணுங்கிறது என்னது? சிஷ்யன். அந்த லைட் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் குரு. அதன் மூலியமாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம் என்னது? உபனிஷத்து. அறியப்படுகின்ற விஷயம் உபனிஷத்து தான். சோ சிஷ்யன் எதை அறிய வர்றான்? பொருள் அறியணும். உபனிஷத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை அறியணும். இப்ப நீங்க பென்சில், சிஷ்யன் அறியப்படுறது பென்சில். நடுவில் என்ன தேவைப்பட்டது? கண்ணுக்கு அப்பாற்பட்டது. கண் உங்களுடைய கண்ணு, அதுக்கப்புறம் லைட் எப்படி தேவைப்பட்டதோ அதை போல அப்படின்னு சாஸ்திரம் உதாரணம் கொடுக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த வெளிச்சத்தை போன்றவர் தான் குரு. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் குரு பரம்பரை. இப்ப நீங்க உபதேசம் எப்படி இது ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு வருது? குரு பரம்பரையில மட்டும்தான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுங்கிறது எப்படிங்கிறது லாஜிக் அப்புறம் பார்க்கலாம். இப்போ உபதேசத்தை நீங்க கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஹவு இட் இஸ் ஹேண்ட் ஓவர் நான் சொல்றேன். இப்போ குரு நடத்துறாரு, அவன் ஒரு சிஷ்யன் கேட்டுட்டு இருக்கிறான். கேட்கும் பொழுதே அதை எப்படி அடுத்த ஜெனரேஷன் கொண்டு சேர்த்துனுங்கிறது முறையும் உள்ள அவருக்குள்ள அது பதிஞ்சுக்கிட்டே வந்துடும். அவர் நினைச்சிட்டு இருப்பாரு நம்ம வெறும் கவனிச்சுட்டு இருக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அவருக்கு தோணி இருக்கும். படிக்கும் போது என்ன தோணும் அவருக்கு? சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம புரிஞ்சிருச்சு, அப்படித்தான் இருக்கும். ஆனா கூடவே how to teach, what are the methodology of using to teach, அதெல்லாம் அவரை அறியாமலேயே. அதான் சொல்லுவேன், நான் படிச்சுட்டு டீச்சர் ஆகணும்னு படிச்சா கதை உருப்படி ஆவாதுன்னு அடிக்கடி சொல்வேன். படிக்கும் போதே நான் குருவாகணும், 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும். இந்த விஷயம் அவ்வளவு நல்ல விஷயம், அவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பா இது நிறைய இயக்கணத்துக்குள்ள இங்கெல்லாம் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஏன்னா இப்ப நிறைய இயக்கணம் நீங்க வேல்யூஸ் போய் சொல்லி கொடுக்குறீங்கன்னா அது ஈஸி. பட் இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் சுவாமிஜி சொல்வாரு, ஏய் ஈஸ்வரா உன்னை செலக்ட் பண்ணணும்டா அப்படிம்பாரு. நீ அகங்காரத்துல நான் 4 பேர் சொல்லிக் கொடுக்குறேன், 4 பேர் சொல்லிக் கொடுக்கணும், படிச்சுட்டா சொல்லிக் கொடுக்கணும், படிச்சுட்டா சொல்லிக் கொடுக்குறேங்கிறது அந்த இடத்துல ஏன்னா இந்த லெவல்ல இந்த இடத்துல எல்லாத்துக்குமே தோணும் நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா பரவாயில்ல. அது அகங்காரம். நான் சொல்லிக் கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா அது என்னது? யூ ஆர் ஸ்டில் இன் அகங்காரம். அதை தொலைச்சவனாலதான் சொல்லிக் கொடுக்கவே முடியும். அப்ப என்னங்க வேலை செய்யுது? ஒண்ணும் புரியலையே. நான் சொல்லிக் கொடுக்குறது நினைக்கூடாதுங்கிறீங்க. அப்ப நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சிட்டாவே அகங்காரங்கிறீங்க. ஆனா சொல்லிக் கொடுக்குதல்னு போயிட்டு இருக்கே ப்ராசஸ். அதுக்குதான் ஒரே பதில் தான் சொல்றது, ஈஸ்வரா should select you. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாள் அவருன்ற ஒரே வார்த்தை, ஈஸ்வரா இஷிட்டம். அவரு கணக்கு போடணும், இந்த ஆள் ஓகே அப்படின்னு. அது நமக்கு உடம்புல கலெக்ட் பண்ணுவாரா செலக்ட் பண்ணாத போய் கியூல நின்றுட்டு ஆளை வச்சு ரெக்கமெண்டேஷன்ல ஆள் பிடிக்கூடாது. என்ன நான் கியூல வரிசையா நின்று இருக்கான்னு வச்சு அதுல கொண்டு நம்ம கொண்டு ரெக்கமெண்டேஷன் கொடுத்து செலக்ட் பண்றதல்ல. என்னன்னா அந்த உபதேசம் சில பேர்த்துக்கு தான் அது நடக்கும். உபதேசம் நடக்க நடக்க தான் புரிந்து கொள்ளவே அவனை அறிய. ஏன்னா நான் நடத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டே போனா அகங்காரத்துல ஒர்க் பண்றான்னு அர்த்தம். அகங்காரத்துல இருக்க வரைக்கும் ஈஸ்வரன் அங்க இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்களா? அப்ப என்ன நடக்குது? படிக்க படிக்கவே தன்னை அறியாமல் அவனுக்குள்ள எப்படி டீச் பண்றதுங்கிறது அந்த ஜஸ்ட் காப்பிங் குரு. அந்த வேர்டு சொன்னா ஜஸ்ட் காப்பிங் குரு. உள்ள சொல்ற வார்த்தை அப்படியே உள்ள. நிறைய பேர் நம்ம பேசும்போது சொல்லுவாங்க, ஜி போய் நான் போய் கிளாஸ் எடுக்க போனேன்னா பிரதீபா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ அதேதான் வருது,
எனக்கு என்னமோ நான் பேசும்போது நீங்க பேசுற மாதிரியே இருக்குது. நான் சிந்திச்சு சொல்ற மாதிரியே எனக்கு தெரியல. தட் இஸ் த பாயிண்ட். இப்ப நான் நடத்தும்போது எனக்கு அப்படிதான் இருக்கும். எதுவுமே என்னது அவங்க அப்படியே சொன்னதெல்லாம் கேட்டு கேட்டு அது உதாரணங்கள் கொடுக்கும்போது கொஞ்சம் நம்ம இன்னைக்கு புரியிற வசதிகளை எடுத்து கொடுக்குமே தவிர அந்த டீச்சிங் வந்துட்டா அறியந்தது அறியாதது அது அப்படியே எந்த சொல்லி என் மண்டையில ஏத்திக்கிட்டனோ எனக்கு நான் படிக்கும் போது அந்த விதித்தம் அவிதித்தத்துக்கு அந்நியத்துன்னு நான் எப்படி புரிஞ்சனோ என்ன வார்த்தைய போட்டு என் மண்டைக்குள்ள அதை ஏத்துனாரோ அதுதான் இப்ப வாயில வரணும். வரும் வந்தாதான் அது டீச்சிங். அப்படியே வரணும். இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் சொல்லி கொடுக்கறத கேட்டு அது அப்படியே பதிச்சு அதுவே வரணும். தானா வரணும். இதுல உள்ள போய் அகங்காரம் அதுக்கு பேரு மாஃபியா லேடி என்னது நான் கத்துக்கிட்டேன், நான் 10 உபனிஷத் கத்துக்கிட்டேன், நான் கிளாஸ் எடுக்கிறேன். நாமளும் எடுக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லல, எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லைன்னு நான் சொல்லல. பட் அவங்களுடைய டீச்சிங் அது அந்த மாதிரி பரம்பரையாக வருகிறதுங்கிறாரு. எனக்கு தெரியாது எப்படி நீ இப்படி நடத்துற, எனக்கு அது அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு தெரியாது. நாம இந்த மாதிரி என்ன சென்னையில் இருக்கவங்களா கேட்டாங்க எப்படி நீங்க இதை பிளான் பண்ணி கொண்டு போனீங்க? ஐயோ ஒரு நாள் கூட நான் எதையும் பிளான் பண்ணதே கிடையாது. படிக்கணும் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான். சம்சய ரகித ஞானம் அதுலதான் மட்டும்தான் இருக்கும். எந்த இடத்துல நமக்கு இங்க என்னடா அது உதைக்குது, இங்க என்னடா உதைக்குது, அந்த மாதிரி மண்டைக்குள்ள அங்கங்க இருக்கிறதெல்லாம் விளக்கணும் 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 அதுலதான் இருந்தமே தவிர நாம போய் அடுத்த ஜெனரேஷன் அந்த எண்ணம் எனக்குள் வந்ததே கிடையாது. ஏன்னா அது முடியாத சூழ்நிலையும் தெரிஞ்சு போயிடுச்சு. இது இல்ல பிரச்சனை. அது ஆசைப்பட்டதும் கிடையாது, பிளான் எல்லாம் பண்ணினதும் கிடையாது. அப்ப என்ன ஆயிடுச்சு உள்ள அந்த எப்படி சொல்லி கொடுக்கணுங்கிறது தானா அதுக்குதான் ஈஸ்வரர் செலக்ட் பண்ணிட்டாரு தயானந்த சொல். அப்படிதான் அதுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது, ஆசைப்படக்கூடாதுன்னு தான் அர்த்தம். ஏன்னா தானா அந்த உபதேசம் என்ன ஆயிட்டு வருது, இப்படி ஹேண்ட் ஓவர் ஆயிட்டு வருது. அப்ப என்னது உபதேசமும் அனாதி. இப்ப பாத்தீங்களா உபதேசம் பண்ற டெக்னாலஜி என்னதுதான் அனாதி. தன்னுடைய அகங்காரத்துல கொண்டு போய் இது இப்படி சொன்னா எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்களா, இது இப்படி சொன்னா அந்த திங்கிங் எல்லாம் வரக்கூடாது. குரு என்ன சொல்றாரு அப்படியே கேட்க வேண்டியதுதான். சுவாமினி கூட நீ சொன்னாங்க ஜி நீங்க சுவாமினி நீங்க கொடுத்ததுதான் எனக்கு அப்படியே கிளாஸ்ல போய் சனிக்கிழமை அவங்க கிளாஸ் கேட்கும் போது நீங்க அவர் பார்க்கும்போது சொல்ல நீங்க சொல்ற விஷயங்கள் அப்படியே அதுதான் உன் வேலை, அதுதான் என் வேலை. எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன். நான் என்ன சொல்லி கொடுக்குறியா நீ அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற, அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? இப்போ இவ்வளவுதான். இது இல்லாம நாம என்ன வார்த்தையை போட்டா நல்லா புரிஞ்சுக்குவாங்கன்னு எதையாவது யோசனை பண்ணி போய் நாம அந்த நான் ஏதாச்சும் பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டோம், மாஃபியா லேடி தான், வேற யாரும் கிடையாது. அதைத்தான் சொல்றாரு உபதேசம் மட்டும் அனாதி இல்லப்பா, the teaching technology also அனாதி. அதுதான் அந்த ப்ராப்பர் டீச்சிங் உட்கார்றவங்க கிட்ட கிடைக்கிற விஷயம். சில பேர் சொல்லி கொடுத்தா புரிய மாட்டேங்குதே அப்படிங்கிறக்கும், சில பேர் சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுதே நமக்குள்ள ஒரு ஐடென்டிபிகேஷன் பண்ணுவோம். சில பேர் சொல்லி கொடுத்தா ஈஸியா புரியுதுன்னா வேற ஒண்ணும் இல்லை, குரு சொல்லி கொடுத்தது அப்படியே காப்பிங் த வேர்ட்ஸ் ஆஃப் குரு அப்படியே ரீப்ரொடியூஸ் அவ்வளவுதான். தவிர நானா சிந்திச்சு இது இப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியா புரிஞ்சுக்குமா, இது இப்படி சொல்லி கொடுத்தா ஈஸியா, அதெல்லாம் ஒண்ணும் வேலைக்காக. எங்க அந்த மாதிரி நான் உள்ள புகுந்து எதையாச்சும் எக்ஸாம்பிளுக்கு மட்டும் அங்க லிபரேஷன் உண்டு. ஏன்னா நாம ஒரு எக்ஸாம்பிள் மூலியம் நம்ம புரிஞ்சிருப்போம், அதுவும் பாருங்க காப்பி தான் வரும், அதையும் தான் சொல்ல முற்படுவோம். ஆனா காலத்துக்கு தகுந்த போல். ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லௌகி அதாவது என்ன எக்ஸாம்பிள் கேளுங்க எல்லாமே ஹோமம் யாகம் யக்னத்துல இருந்து கொடுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல அதீதமா அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹோமத்தை சொன்னா ஈஸியா புரியும். இந்த காலத்துல ஹோமத்தை எல்லாம் சொன்னா என்ன புரிய போகுது, ஹோமங்கிறது ஏதோ ஐயர் நடத்தி போற விஷயம்ங்கிற மாதிரி இருக்கும்போது இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி கிளிக் ஆகும். இது இதுக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் ஃப்ரீடமே தவிர உதாரணங்கள் கொடுக்கிறது காலத்துக்கு காலம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும். சிஷ்யர்களுக்கு தகுந்த மாதிரி மாறணுங்கிறது சாஸ்திரம். உதாரணம் கொடுக்குற இடத்துல அதாவது நீ ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமத்துல உட்கார்ந்து நடத்துறியா, அவனுக்கு எது ஏற்புடையதோ அதை கொண்டு வரணும். கிரகஸ்த ஆசிரமத்துக்கு அதே விஷயத்த கொடுக்குறியா, அந்த இடத்துல அவங்களுக்கு எது புரியுமோ அதை நீ கொடுக்கணும். தட் இஸ் த டிஃபரன்ஸ். ஸ்கூலுக்கு போன கேட்கும்போது கிரிப்பெல்லாம் கேட்பேன், என்னங்க இங்க இங்க இப்படி ஒண்ணு அப்படி அந்த ஏஜ பார்க்கும்போது அது பாருங்க அதுவும் அகங்காரம் இல்ல, அது நான் அப்படி இல்லை. அந்த ஃபேஸ பார்க்கும் போதே அந்த ஏஜ பார்க்கும் போதே கண்ணு அவங்களை பார்க்கும் போதே இத சொன்னா இவங்களுக்கு புரியுங்கிறது உள்ள ஒரு ஸ்பார்க் வருது, அவ்வளவுதான்.
இதுல நான்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இப்ப உங்களையெல்லாம் பார்க்கும்போது இந்த உதாரணம் இதுதான் நமக்கு தான் தெரியுமே கிரகஸ்தால இருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு இதை கொடுத்தா ஈஸியா புரியுங்கிறது அந்த கண்ணுக்கு கண்ணு பார்க்கும் போது வருகிற ஸ்பார்க்கு. என்னுடைய முயற்சி கிடையாது. அதனால வீடியோ ஆன் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு கண்ணு பார்க்கும்போது அதே நீங்க நீங்க ஆன்லைன் எடுக்கிறத விட நீங்க நேர்ல பார்க்கும்போது நீங்க டீச்சிங் வேற மாதிரி இருக்குன்னு சொல்றதை நம்ம கேட்கிறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க கண்ணுக்கு கண்ணு அங்க டிரான்ஸ்பர்மேஷன் அவன் புரிஞ்சுக்கிறானா, புரியுதா, இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, இன்ட்ரெஸ்ட் இல்லையா, மனசு வெளியில போகுதா, மனசு இங்க உட்கார்ந்து இருக்குதாங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஸ்கேனிங் கிடைக்கும். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கிறத முதல்ல அப்சர்வ் பண்ணணும். நம்ம கண்ணுக்கு வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். கண்ணு அந்த ஸ்டூடெண்ட் அப்படியே பாத்தீங்கன்னா எத்தனை பெர்சென்ட்டுக்கு இது இன்ட்ரெஸ்டா இருக்கு, எத்தனை பெர்சென்ட்டுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்ல, எத்தனை பெர்சென்ட் வந்து ஏனாதான உட்கார்ந்து இருக்குதுன்னு போது நம்மளுடைய கவனம் ஏனாதான உட்கார்ந்து இருக்கிறத முதல்ல பிடிக்கணும். அந்த கண்ணை பிடிச்சு இதெல்லாம் நடக்குங்க கிளாஸ்ல. நடந்தா தான் அது பேர் டீச்சிங். தட் எக்ஸலன்ட் டீச்சிங்கா இருக்கும். அந்த அங்கேயும் போகுது பாத்தீங்கன்னா அந்த கண்ணை முதல்ல பிடிக்கணும். அந்த கண்ணை பிடிச்சு அதை முதல்ல கிளாஸ்ல கொண்டு வரக்கு ட்ரை பண்ணணும். அதுதான் என்ன வேணாம் சொல்லுவோம். அங்க நீங்க போனீங்கன்னா அங்க சினிமா கதை எல்லாமே அங்க ஓடும். ஏன்னா அந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு அதை சொன்னாதான் வந்து உட்காருவாங்க. செல்போனு நாய் எல்லாமே அங்க கொடுக்குற உதாரணங்களை கம்ப்ளீட்டா வேறையா தான் இருக்கு. இந்த கிளாஸ்ல கொடுக்கறக்கும் அந்த கிளாஸ்ல கொடுக்கறக்கும் கம்ப்ளீட்டா வேறையா இருந்தா தான் புரியும். இங்க அங்க போய் வந்துட்டு இன்லாஸ் மாமியாரு இதெல்லாம் பேசுறவங்களுக்கு என்ன புரியும்? ஒண்ணும் புரியாது. ஆனா இங்க அப்படியே சக்கு நேரும் கத்துக்குங்க. ஏன்னா இந்த வகுப்புக்கு அதுக்கு தான் அந்த கண் வேணுங்கிறது. குரு கடாட்சம், குரு பார்வை அப்படின்னா உங்க கண் அவர் பார்க்கும் போதே அவருக்கு இதெல்லாம் உள்ள போய் சொல்ல பாருங்க. அப்படியே அந்த கடைசி ஸ்டூடெண்ட் கொஞ்சம் வெளியே போயிட்டு வராம பாருங்க, கண்ணே சொல்லிடு நமக்கு அவன் வெளியே போயிட்டு வரான், நீ முதல்ல அவனை அப்போ லாஸ்ட் பெஞ்ச் தான் பிடிக்கணும். முடிச்சே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் தான் அது கவனிச்சுட்டு இருக்க. நீ ஒண்ணு முயற்சி பண்ண வேண்டாம். முயற்சி பண்ணாமே அது உட்கார்ந்து இருக்குது. அதுக்கு எதுக்கு நீ முயற்சி பண்ற? அதையெல்லாம் விட்டுறணும். இந்த லாஸ்ட்ல உட்கார்ந்து இருக்கிறத புடிச்சு இழுக்கிறதுக்கு என்ன வழி? அப்ப அந்த கண் அப்படி உள்ள ஒரு ஸ்பார்க் வரும் நமக்கு. இதை சொன்னா அந்த குழந்தைக்கு உள்ள வந்துருன்னு அவங்கதான் பெஸ்ட் டீச்சரா ஆகுறாங்க. இது வந்து லௌகீக டீச்சரும் சரிங்க, வேதாந்த டீச்சரும் நான் இத முதல்ல லாஸ்ட் பெஞ்ச பிடிக்கும். அவங்க தே வில் பி மோர் இன்டெலிஜென்ட்ங்க. தெரியுங்களா? நம்ம லாஸ்ட் பெஞ்ச் அன்னில இருந்து சொல்லுவேன். இந்த லாஸ்ட் பெஞ்ச் யாரும் தே ஆர் த ரியல் ஜீனியஸா இருப்பாங்க. ஆனா என்னன்னா ஏன் அவங்கனாலனா அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லாததுனால நடுவுல விட்டு கவனிக்கிறதுனால அவங்களுக்கு சப்ஜெக்ட் வராது. அதுதான் பிரச்சனை. அந்த ஏகாக்கிரம் சித்தம் தான் கம்மியா இருக்கும். கிராஸ்பிங்ல சூப்பரா இருக்குங்க அவங்களுக்கு. லாஸ்ட் பெஞ்சுக்கு என்ன பிரச்சனைனா அந்த ஏகாக்கிர சித்தத்துல மாறுபட்டுருவானுங்க. ஒரு லைன் கவனிப்பானுங்க. அப்புறம் மனசு வேற அந்த ஏகாக்கிர சித்தம் இல்லாதனால அப்படியே கொஞ்சம் போயிடும். அப்புறம் திரும்பி வருவானா ஒன்னும் புரியாது. அப்புறம் இதே மாதிரி ஒரு கிளாஸ் பண்ணும்போது அவன் என்ன பண்ணி டிகிரேட் ஆயிடுவான். இது வந்து படிக்காத பையன். ஏன் அதனாலதான் சொல்வேன், மக்குங்கிறது உலகத்துல ஒரு குழந்தை கூட கிடையாது. படைக்கும் போது எல்லா குழந்தை பிசிக்கலி மென்டலி ரிட்டார்டர் தவிர மற்ற குழந்தைங்க எல்லாமே ஒரே சக்தியோட எதுல வேறுபடுதுன்னா ஏகாக்கிறது சித்தத்துல மாறுபட்டுருவாங்க. அப்ப வெளியில போகுது. அது ஏகாக்கிற சித்தம் ஏன் மாறுபடுது? தமோ குணம். தமோ குணத்தில் இருக்கிற குழந்தைகளாலதான் புத்தி வந்து வெளியில போயிடும். சத்துவ குணத்தில் இருக்கிற குழந்தைங்க அப்படியே உட்காந்துக்குங்க, கிராஸ் பண்ணிக்கங்க, படிச்சுக்கோ. அப்ப படிக்கிறேன்னு நம்ம யார சொல்றோம்னா சத்துவ குண பிரதானமா இருக்கிறது படிச்சிருன்னு. ஏன்னா வெளியில போகாது, சுபாவமாகவே அதுக்கு வெளியில போகாது. தமோ குணம் இருக்கிறது ரஜோ குணத்துக்கு கேட்கவே வேண்டாம். போயிட்டு வரும். தமோ குணத்துக்கு போனா திரும்பி வராது, அது வேற கதை. அதுக்கு பரவாயில்ல. இந்த ரஜோருக்கு பாருங்க படாதபாடுபடுவாங்க. ஏன்னா போயிட்டு வரும். 2 லைன் புரியும், 2 லைன் புரியா, 2 லைன் கவனிப்பான், புரியுறது இல்ல. அப்போ 2 லைன் மேக்ஸ்ல விட்டுட்டு 3ஆம் லைன் வந்து கவனிச்சு என்ன பிரயோஜனம்? இதுதான் ப்ராப்ளம். சோ அப்ப குழந்தைகளுக்கு வேதாந்த ஸ்டூடெண்ட் தமோ குண பவ அர்ஜுன ஏன் சொன்னாரு? தமோ குண சத்துவ குண பவ அர்ஜுன சத்துவ குணத்துக்கு வந்து பழகிறோம் அப்படின்னா அப்ப சத்துவ குணத்துக்கு வரணும்னா எத்தனை கண்டிஷன்ஸோ அதையெல்லாம் பழக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணிரும், அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிரும், வேதாந்திக் ஸ்டூடெண்ட் அந்த உபதேச டெக்னாலஜி உள்ள தானா பதிச்சு. ஆரம்பத்துல இருந்து சத்துவகுண பிரதானமா இருக்கிற ஸ்டூடெண்ட் கேன் பி a teacher, good teacher, good listener is a good teacher, is a good listener. என்ன சும்மா சொல்ற குட் லிஸ்னிங் என்ன அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கிறது பேர் குட் லிஸ்னிங்கா? ஏகாக்கிர சித்தத்துடன் சத்துவ குண பிரதானத்துடன். ஏன்னா ஏகாக்கிர சித்து இருக்கிறவன்லாம் சத்துவ குணம் கிடையாதுங்க. ஏன்? தீவிரவாதி இருக்கான்,
ஒரு 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 புல்லட் 10 புல்லட்ல 10 பேர்த்த அடிக்கிறான். அவன வடவாங்க ஏக்கக்கர சித்து நமக்கு வந்துற போது. ஒரு புல்லட் கூட வேஸ்ட் பண்ணாம ஏர்போர்ட்ல அடிச்சா இதுல ரயில்வே ஸ்டேஷன்ல அடிச்சா பாத்தீங்களா? டொட் 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 அப்படியே ஒண்ணொண்ணு விழுகுது. ஒரு குண்டு கூட வேஸ்ட் பண்ணல அவன். என்ன ஏக்காக்கிற சித்தம். ஆனா அங்க என்ன இல்ல? சத்துவகுணம் இல்ல. புரிஞ்சுதுங்களா? 2யும் ஒண்ணா அப்படி பண்ணிக்கூடாது. கன்ஃப்யூஸ் பண்ணிக்கூடாது. அவங்ககிட்ட என்ன கிடையாது? சத்துவ குணம், வேல்யூஸ். அது ஒரு தனி கிளாஸ் எடுக்கலாம். ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? அது அந்த அந்த ஒரு சம்சாரம்ங்கிறது அவங்களுக்கு 1000 டைம் அதிகமாயிருக்கும். அதனாலதான் அவங்க அந்த மாரி லெட் அஸ் சி ஆஃப்டர்வர்ட்ஸ். அது ஒரு பெரிய சுவாமிஜி சூப்பரா எடுத்திருக்காரு ஒரு கிளாஸ். ஏன் அவன் எதுல கஷ்டப்படுறான் தீவிரவாதி? ஏன் அவன் அப்படி ஆகுறான்? எக்ஸலன்ட் சப்ஜெக்ட். இது ஏன் நம்மகிட்ட இல்ல? ஏன் அது அவங்ககிட்ட இருக்கு? அத பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கு. அதனால லெட் அஸ் ஸ்டாப் ஹியர். இப்ப என்ன சொல்றாரு? உபதேசம் அனாதி. அது தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு முதல்லயே தெரியுங்க. உபதேச டெக்னாலஜி ஆல்சோ அனாதி. ஏன்? சொல்றாரு, கேட்கிறோம், சொல்றோம். கேட்கறாங்க, சொல்றாங்க போது. அதனாலதான் சொன்னது சொந்த புத்தி, சொந்த கதை, சோக கதை, என்ன இந்த அதாவது லாங்குவேஜ் மாத்தலாம். அதுக்கெல்லாம் தான் தயானந்தர் எக்ஸலண்ட் அவரெல்லாம். அவரு 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 அந்த லாங்குவேஜ் மாத்தி கொடுத்ததுனாலதான் வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆச்சு. இப்ப வெறும் சமஸ்கிருதத்திலே உட்கார்ந்திருந்தா அந்த ஒரு குறிப்பிட்ட பீப்புள் மட்டும்தான் அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடிஞ்சது, கேட்க முடிஞ்சது. பாரத் அத வெளியில கொண்டு போகணும் போது அவருக்கு முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷ் தான் தேவை டு ரீச் ஆல் த வேர்ல்ட். முதல் லாங்குவேஜ் உடனே டக்குன்னு மாத்தணும். அவர் தாங்க ஃபர்ஸ்ட் மேன் டு டிரான்ஸ்லேட் த சாஸ்திரா டு இங்கிலீஷ். தமிழ்ல அதுக்கு முன்னாடி சித்தர்கள் காலத்திலே தமிழ் இருக்கு. தமிழை பத்தி கவலையே கிடையாது. இங்கிலீஷ்க்கு மாத்துறதுக்கு அப்புறம் தான் அதை மாத்தக்கூடிய சக்தி அவருக்குள்ள இன்பானா இறைவன் கொடுத்திருக்காரு. இன்னொருத்தரால் வந்து அவருக்கு ஈக்குவல் நிக்குமா? நிக்கவே முடியாதுங்க. அவர் வேணா காப்பி அடிச்சுட்டு கிளாஸ் எடுத்துட்டுக்கலாம். தெரியுதுங்களா? ஆனா அவர் அவர் போட்ட மாதிரி இங்கிலீஷ்க்கு ஏன்னா கரெக்டான வேர்டு போடணும் பாத்தீங்களா? அடுத்த பாயிண்ட் அதான் வரப்போகுது. குரு ஏன் அவசியம்? ஏன் ஒரு குரு இல்லாம நான் ஏன் படிக்க கூடாதுங்கிற கேள்வி முதல்ல சொன்னேன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம்ங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்ப என்ன சொன்னேன்? சமஸ்கிருதம் ஒரு லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் மூலியமாகத்தான் அந்த லாங்குவேஜ்ங்கிறது ஒரு மனிதனோட மூளையிலிருந்து வந்தது. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கும், குறைபாடுகள் உடையது இல்லைங்களா? ஒரு லாங்குவேஜ்னா அதோட தன்மை எல்லாம் என்ன? அதை கையில வச்சுக்கிட்டு அனித்தியமான, குறையுள்ள, லிமிட்டடான ஒரு லாங்குவேஜ் கையில எந்த லாங்குவேஜா இருந்தாலும் அது இப்படித்தான். சமஸ்கிருதமா இருந்தாலும் அது லிமிட்டட். அதுக்கு அத லாங்குவேஜ் கையில வச்சுக்கிட்டு அனித்தியமான லாங்குவேஜ கையில வச்சுக்கிட்டு அனித்தியமான வேர்ட்ஸ், அனித்தியமான சென்டென்சஸ், இதன் மூலியமாக எதை விளக்கணும்? நித்தியமான ஒரு விஷயத்தை விளக்குறது தான் டாஸ்க் ஃபார் அ குரு. எல்லாமே இங்க இருக்கிறதெல்லாம் கையில வச்சிருக்கிறது கொடுக்குற உதாரணம் என்னது? அனித்தியம். எதுவுமே பாருங்க பிரம்மனோட போய் சத்தியத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியுதுல? we cannot give direct example to understand this. You see this, it will be like this. We cannot. சோ அனித்தியமான லாங்குவேஜ், அனித்தியமான எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாரு குரு? டு ரீச் த நித்தியம். இப்போ ஒரு லாங்குவேஜ் ஒரு சொல் எடுக்கிறோம். சரி ஏதோ ஒரு சார் இது இந்த மாதிரி விஷயத்தை பற்றி புரிஞ்சுங்களா? டீச்சிங்ல என்ன கஷ்டம்னு இதை வச்சுக்கிட்டு தான் அதை பிடிக்கணும். இப்போ அதனாலதான் சொந்த கதை சோக கதையில் உள்ளக்கூடாது. குரு எப்படி பண்ணாரோ அதே மாதிரி போயிட்டு இருந்தா பிரச்சனையே வராது. எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் அவர் மாத்தி போட்டே போயிடுவாரு. இப்போ ஒரு சொல் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சும்மா லௌகீகத்துல ஒரு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப டக்கு இங்கிலீஷ் எடுத்துக்கோம். தயானந்தர் சொல்ல நான் அனுபவிச்சிருக்கேன். டக்குன்னு எனக்கு தெரியும்? வாத்து. சில சமயம் வாத்து மண்டை திட்டக்கு நம்ம அந்த வார்த்தையில யூஸ் பண்ணுவோம். சோ பல அர்த்தங்கள் இருக்கு. இப்போ பேன டிவி பார்த்து வெளியில வரான். அம்மா அவன் டக்குங்கிறான் கிட்ட. அத்தா அவன் டக்கு. அவன் யூஸ் பண்ற அதே டக்கு தான் யூஸ் பண்றான். நான் அந்த மீனிங் வேறையா அவன் யூஸ் பண்றான். அந்த இடத்துல டக்குன்னு என்ன? ஜீரோன்னு அர்த்தம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால்லே அவுட் ஆனா அவனுக்கு பேர் டக்கு. சோ டக்குங்கிற வேர்டு எப்படி யூஸ் ஆகுது பாரு. இப்ப இந்த மாதிரி ஒரு வேர்டு சாஸ்திரத்துல வரும்போது அதுக்கு பல அர்த்தங்கள் வரும். ஆனா எந்த இடத்துல எந்த மீனிங்க போட்டு புரிஞ்சுக்கணுங்கிறது பரம்பரை தவிர வேற யாருனாலையும் முடியாது. ஏன்? அவருக்கு சொல்லிப்பாரு, அவருக்கு சொல்லிப்பாரு. இந்த இடத்துல நீ போடுறா புரிஞ்சு போயிரு. நம்ம இதே பகவத்கீதை எத்தனை தடவை பார்த்திருக்கோம். மாம ஒரு வேர்டு எடுங்க. மாம இது அது வேற ப்ரோனவுன் வேற.
நவுன் கிடையாது, அது ஒரு ப்ரோனவுன். அதுக்கு என்ன மீனிங் பண்ணலாம்? ஈஸ்வரனும் போட்டுக்கலாம், சகுண பிரம்மனும் போட்டுக்கலாம், நிர்குண பிரம்மமும் போட்டுக்கலாம். அதை விட நிர்குணம் போட்டுக்கலாம். இன்னொன்னு என்னது? மமக்கு கிருஷ்ணராவும் போட்டுக்கலாம். ஆச்சுங்களா? இதை விட இன்னொரு வேர்டு மறந்துட்டு பாருங்க. குணம்னு ஒரு வேர்டு சான்ஸ்கிரிட்ல நீங்க போய் டிக்ஷனரி ஒண்ணு டிக்ஷனரி எடுத்து அதை யூஸ் பண்றதுக்கு வேற யூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 3 பக்கத்துக்கு மீனிங் எழுதிருக்காங்க. குணம் குண அவ்வளவுதான். 3 சொல்லி 2 சொல்லி 3 சொல்லினா குண 3 பக்கத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 80-70 மீனிங் வரும்னு நினைக்கிறேன். எவ்வளவு எனக்கு தெரியல, எண்ணி பார்க்கல. அத்தனை மீனிங் ஒரு குண. இப்ப நீங்க எடுத்து படிக்கிறீங்க குண. இந்த இதுல எதை போடுவீங்க? எதை போடுவீங்க? இல்ல ஒரு குரு, நாளை யார்த்தையும் கத்துக்கல, நானே படிச்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு குரு சொல்றாரு. அவர் எப்படி போட்டிருப்பாரு? எந்த வேர்ட் மீனிங் அவருக்கு என்ன புரிஞ்சா? அதனால மகாத்மா காந்தியா இருந்தாலும் பகவத்கீதை நீ சிறையில் உட்கார்ந்து படித்தேன், படிக்காததுக்கு சமம். அது மகாத்மா காந்தி இருக்கலாம். சிறையில உட்கார்ந்து நானே பகவத்கீதை படிச்சேன்னா உன் மண்டைக்கு என்ன எட்டுதோ அதைத்தான் நீ போட முடியாது. குணங்கிறதுக்கு உன்னுடைய சக்திக்கு தமோ ரஜோ அதான் சொல்றேன். எந்த குணத்துல நீங்க இருக்கிறீங்களோ எது கரெக்ட் அவங்களுக்கு அது கரெக்ட்னு தோணும். தமோ குணத்துல உனக்கு ஒரு மீனிங் கரெக்டா தோணும், ரஜோ குணத்துல உனக்கு ஒரு மீனிங் கரெக்டா தோணும், சத்துவ குணத்துல உனக்கு ஒரு மீனிங் கரெக்டா தோணும். ஆனா இது என்னது? குணாதீதக. சத்துவ குணத்தில் இருந்தாலும் நீ போடுற மீனிங் கரெக்டா இருக்காது. ஏன்? நாம படிக்கிற விஷயம் குணாதீதக. எதை போடுவீங்க? அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? அவருக்கு மகாத்மா காந்தியா இருந்தாலும் அவருடைய குணத்துக்கு அந்த இடத்துல எது கரெக்ட்னு தோணுதோ முடிச்சுதாங்க மாஃபியா லேடி போட்டுருவார். சோ அதனாலதான் சொல்லுது அவரு நோபல் மேன். அது நோ டவுட் இன் தட். பாரதத்தின் தந்தை, அதுல நோ டவுட் இன் தட். வி ஆர் அப்ரிஷியேட்டிங், வி ஆர் எல்லாமே உண்டு. அதுக்காக அவர் சிறையில உட்கார்ந்து பகவத்கீதைக்கு மீனிங் நானே எழுதுனேன்னா கரெக்டா வருமா? வராது, வரவே வராது. நம்பதான் புரிஞ்சுக்கணும். இப்ப வெளியில போய் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. என்னுடைய இன்டெலெக்டுக்கு நான் புரிஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான். சோ வார்த்தைகளை, இந்த வார்த்தைக்கு இதுதான் மீனிங் எடுத்துக்கணும். இந்த இடத்துல பகவத்கீதையில மமாங்கிறதுக்கு நீ பிரம்மனை போடு, நிர்குண பிரம்மணத்தை போடு, சகுண பிரம்மத்தை போடு அப்படின்னு நான் சொல்றேன்னா என் குரு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த குருக்கு யார் சொல்லியிருப்பா? அவரு குரு சொல்லியிருப்பார். அந்த குருக்கு அந்த குரு. அதுதான் பரம்பரையினுடைய இதை மாத்தி புரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்றாங்க? மமன்னு போட்டா அந்த பகவத்கீதை ஃபுல்லா மமன்னா கிருஷ்ணரை தவிர வேற அடுத்த மீனிங்கே வரதில்லை. மமன்னு வந்துட்டு தீர்ந்து போச்சு. கிருஷ்ணர் 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 கிருஷ்ணர். அவங்க ஈஸ்வரனையும் கிருஷ்ணா புரிஞ்சு வச்சிருக்காங்க, பிரம்மனையும் கிருஷ்ணா புரிஞ்சுக்க, சகுனமும் ஒண்ணு, கிருஷ்ணரு அப்ப 3 வருது. சகுனமா, நிர்குணமா, ஈஸ்வரனா அல்லது நிர்குணமா அல்லது கிருஷ்ணரா? உள்ள என்ன ஆயிருக்கு? உள்ள ஒரு மெஷ்வரத்து தான் இருக்கும், ஒரு கிளாரிட்டி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அவதார புருஷனை அவதார புருஷனா தான் பார்க்கணும். நிர்குண பிரம்மனை நிர்குணமா பார்க்க தெரியும், சகுணனை சகுணா பார்க்க தெரியும். எல்லாம் போட்டு ஒரு எல்லாம் கலவை என்னமோ அந்த சாலட் பண்ற மாதிரி எல்லாம் மண்டைக்குள்ள சாலட் பண்ணி வச்சுக்கிட்டு எப்படி புரியும்? புரியாது. புரிஞ்சுங்களா? அதனாலதான் என்ன வேணுங்கிறது, பரம்பரை இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது வாக்கியம். ஏன் உபதேச முறை அனாதின்னு சொல்றேன். கண்டிப்பா இந்த பரம்பரையில வந்ததுனாலதான் உன்னால விளக்க முடியுது. அடுத்தது வாக்கியத்தை எடுக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சாஸ்திரம் படிக்கும் போது 2 வாக்கியம் வரும். ஒண்ணு அனுவாத வாக்கியம், இன்னொன்னு உபதேச வாக்கியம் சொல்லுவோம். அனுவாத வாக்கியம்னு என்ன, உபதேச வாக்கியம்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப அனுவாதங்கிறது சிஷ்யன் எதை சத்தியமாக எடுத்துக்கொண்டுள்ளானோ அத முதல்ல தான் சத்தியமா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அப்புறம் அது இல்லைன்னு சொல்றது. அதுக்கு பேர் அனுவாத வாக்கியம்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நம்மளுடைய பாம்பு கயிறுக்கே வரலாம். ஒருத்தர் என்ன பண்றான், மாலை நேரத்துல உட்காந்து கத்திட்டு கிடக்குறான், ஐயோ பாம்பு ஐயோ பாம்பு ஐயோ பாம்புன்னு கத்துறான். வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு பாம்பு வந்துருச்சு. அப்போ குரு என்ன பண்ணுவாரு? ஃபர்ஸ்ட் அனுவாத வேர்டு என்ன தெரியுங்களா? நீ பாக்குற இந்த பாம்புன்னு முதல்ல ஒத்துக்கிறது. இப்போ ஒருத்தர் நம்ம கிட்ட பிரச்சனை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க ஒரு பிரச்சனை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும் அது இவங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத நமக்கு நல்லா புரியும். எடுத்தோன்னு நெகேட் பண்ணக்கூடாது. கஷ்டமா? அப்படியா அப்படின்னு கேட்கறேன் பாத்தீங்களா? இவருக்கு நல்லா தெரியாது, கஷ்டமே இல்லைங்கிறது இவருக்கு தெரியும். ஆனா அவர் சொல்றவரு என்னையாட்ட கஷ்டப்பட இந்த உலகத்துல ஒத்துரு இல்லைங்க, என்னையாட்ட கஷ்டப்பட்டு பையன் வளர்த்துற இந்த உலகத்துல ஒத்துமே இல்லைம்பாங்க. அப்படிங்களான்னு தான் கேட்கணும்.
எடுத்தோன்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் என்ன வேற மாதிரி வளர்த்துனாங்களா, நீ மட்டும் தான் அப்படிலாம் பேசக்கூடாது. ஃபர்ஸ்ட் அப்படிங்களா அப்படிங்கிறாங்க பாத்தீங்களா, அப்ப அவர் ஏத்துக்கிட்டாரு. ஏத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வேர்டு சொல்லுவாரு, சங்கராச்சாரிய பியூட்டிஃபுல்லா போடுவாரு. என்னது சத்தியஸ்ய சத்தியம். டீச்சிங் எப்படி இருக்குமாமா, நீ எதையெல்லாம் சத்தியமா வச்சிருக்கிறியோ சத்தியஸ்ய, அப்ப இறங்கி வர்றது. நீ பாக்குற பாம்பு சத்தியமா பாத்துட்டு இருக்கிய, பாரு பாரு பாம்பு, அவன் சத்தியமா தானே பாத்துருக்கிறான். அந்த பாம்பினுடைய சத்தியஸ்ய சத்தியம் தான் டீச்சிங். அந்த ரெண்டாவது சத்தியம் வந்து உபதேச வாக்கியம். ஃபர்ஸ்ட் சொன்னது என்னது, அனுவாத வாக்கியம். நீ பார்த்துட்டு இருக்கிற பாத்தியா, சத்தியமா பார்த்துட்டு இருக்க பாத்தியா அந்த பாம்பு, அதனுடைய சத்தியம் என்ன, கயிறு. சத்தியஸ்ய பாம்பா பார்த்துட்டு இருக்கிற சத்தியஸ்ய சத்தியம் டீச்சிங் என்னது, அங்க இருக்கிறது கயிறுடா. ஆனா எடுத்துற கயிறு நான் முதலே சொல்லியிருப்பேன், எடுத்துற கயிறு கயிறுன்னு இப்ப ஒரு அவன் பாம்பு பாம்புன்னு கத்துறான். இவர் வந்தோன்ன அவன் பாக்குற பாம்பு கயிறுன்னு சொல்லாம எடுத்துற இவர் கயிறு கயிறுடா, கயிறு கயிறு கயிறுன்னு என்ன பண்ணுவான், எங்க கயிறுன்னு தேடுவான், எடுத்து அந்த பாம்பு அடிக்கலாம். சோ அண்டர்ஸ்டாண்டிங் அங்க இல்ல. அதனாலதான் அனுவாத வாக்கியம். இப்ப சரி, ஏன் பரம்பரையில கேட்கணும் அப்படின்னா, அனுவாத வாக்கியம் எங்க என்ன, அது சத்தியச சத்தியம் போது அனுவாத வாக்கியங்கிறது சிஷ்யன் எந்த நிலையில் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கானோ அந்த நிலையில் இறங்கி உபதேச ஸ்டார்ட் பண்ணுவாரு குரு. பாதியில் ஓடி போயிடக்கூடாது, முடிஞ்சு வச்சு கதை. அதுலதான் ஆரம்பிக்க வேதமே. நீ என்னதான் உலகம் இருக்கு, உலகம் டீச்சிங் சிருஷ்டி கிரமம். உலகம் சத்தியம் நேர்த்து வச்சிருக்கீங்களா, அப்ப என்ன பண்ணுது வேதம், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், அவருதான் உலகத்தை படிக்கிறார். ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி வருது தைத்தியத்துல, ஆகாஷாத் வாயு வாயோரக்னி அக்னி ஆப்பக. எஸ் எஸ், இதெல்லாம் என்னது, அனுவாத வாக்கியங்கள். ஏன், உலகத்தை நான் சத்தியமா பார்த்துட்டு இருக்கிறேன், அதனால இறைவன் இறங்கி வந்து என்ன பண்ற, நீ பார்த்துட்டு இருக்க பாத்தியா அந்த உலகம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னு எடுத்தோன்னு சொன்னானா, இவனாச்சு டீச்சராச்சு வந்து உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனே உலகம்னு ஒண்ணு இல்லைன்னா அதை ஓடி போயிருவேன். அப்ப என்ன பண்றது, சாஸ்திரம் என்ன பண்ணுது, சிருஷ்டி கிரமத்தை சொல்றதுல இப்ப என்னது, அனுவாத வாக்கியம். ஏன், நீ எதையெல்லாம் சத்தியமா பார்த்துட்டு இருக்கிறியோ அது சத்தியம் இல்லைன்னு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சத்தியத்தை தெளிவா புரிஞ்சுக்க. நீ சத்தியம் பார்த்துட்டு பாத்தியா, அதை தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏன், அந்த பிரம்மத்திடம் இருந்தது மாயா, அந்த மாயா பிரம்மனிடம் வந்தது ஆகாசம், மாயா ஆகாசம் சரி பிரம்ம ஆகாசத்திலிருந்து வந்ததுதான் வாயு, பிரம்ம ஆகாசம் வாயுடம் இருந்து வந்ததா அக்னி, பிரம்ம ஆகாசம் வாயு அக்னியிடம் இருந்து வந்ததுதான் நீர், பிரம்ம ஆகாச வாயு அக்னி நீரிடம் இருந்து வந்த பிருத்திவி. அப்படின்னா தான் இருப்பது அந்த பிரம்மனை தவிர்த்த வேறல்ல. சோ அப்ப எங்கிருந்து, கண்ணுக்கு முன்னால தெரிகிற விஷயத்தை எடுத்து வச்சு கண்ணுக்கு தெரியாத இந்திரியத்துக்கு எட்டாத ஒரு விஷயத்தை டீச் பண்றது. சோ அப்ப சிருஷ்டிங்கிறது என்ன வாக்கியம், அனுவாத வாக்கியம்னு கொடுத்து. இதுல வேற டவுட் நிறைய பேர் கேட்கறது, கர்மா பிளான் எடுங்க, ஈஸி உபதேசம் அனுவாத வாக்கியம். எது, கர்மா, புண்ணியா, பாப்பா, ஈஸ்வரன், படைப்பு, இதெல்லாம் என்னது, அனுவாத வாக்கியம். நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, கர்மம்னு ஒண்ணு இருக்கு, அப்போ அந்த இறக்குது சாஸ்திரம், கர்மம் ஒண்ணு நீ பண்றியா, எனக்கு காத்தாந்து பொழுது வரைக்கும் காத்தான பண்ணிட்டு இருக்கிறோம். சோ கர்மம்னு ஒண்ணு பண்றியா, அது அனித்தியம், அது புண்ணியம், அது பாப்பம், அது வந்து என்ன சுகம், அது துக்கம், அடுத்த ஜென்மம், பூர்வ ஜென்மம், அப்புறம் கேரி ஓவர், கெட்டிங் ரெடி, இதெல்லாம் என்னது, அனுவாத வாக்கியம். உபதேசம் என்னது, அகம் பிரம்மாஸ்மி, அதுதான் உபதேச வாக்கியம். மத்ததெல்லாம் என்னது, எதை நான் கர்மத்துல சத்தியமா தான், அதான் ஒரு சுவாமிஜி ஒரு கோடிங் வந்தது, கர்மத்தை எப்படித்தான் பண்ணி ஆகணும், சத்தியமாத்தான் பண்ணி ஆகணும். அது இருக்கிற மாதிரி உண்மையில கர்மம் சத்தியம்ங்கிற மனசுலதான் ஓடிட்டு இருக்குது. அவன் சத்தியம் கர்மம், நான் ஒரு வேலையை செஞ்சுட்டேன், அவன் சத்தியமாத்தான் எடுத்து சொல்றான், சத்தியம் நான் அந்த வேலையை செஞ்சுட்டேன்னு என்ன அர்த்தமா, சத்தியத்துவ புத்தி இந்த கர்மா இருக்கா இல்லையா அவனுக்கு, அதனாலதான் சொல்றான் நான் இந்த வேலையை செஞ்சுட்டேன். அப்பா சத்தியத்துவ புத்தி கர்மத்துல வச்சிருக்கிறான் அவன். அப்ப அங்க சாஸ்திரம் உள்ள போந்து நீ கர்மத்தை பண்றியா, அது முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கோ, லிமிட்டட். அதுக்கு அது இவ்வளவு இந்த 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 இடத்துக்குள்ள அது லிமிட்டட் ஆனது, ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடியுது, அது அசசரிஸ் இருக்குது, கரக்கம் இருக்குது, அது ஒரு கர்ம நடைபெறனா இதெல்லாம் வருதுன்னு என்ன பண்றோம், அழகா கர்மத்தை சத்தியமா எடுத்துட்டு இருக்கிறவங்கிட்ட கர்மத்தை பத்தி பேசி அதை என்ன பண்ணணும், சத்தியமில்லி நெகேட் பண்ற வரைக்கும் கர்மத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கும் சாஸ்திரம்.
அப்புறம் தான் அந்த கர்மத்தை விட சொல்லும். உலகம் சத்தியமா புடிச்சு வச்சிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் அது உலகத்தை சத்தியமா எடுத்துட்டு உங்களுக்கு டீச்சிங் பண்ணும். அப்படியே உட்கார்ந்து கதை நடுவுல ஓடிடக்கூடாது. கம்ப்ளீட் டீச்சிங் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணா தான் அனுவாதத்துல இருந்து எங்க போவாரு உபதேசத்துக்கு போவாரு. இது நீங்க அனுவாதத்தோட ஓடி போயிட்டீங்கன்னா, அனுவாதத்தோட டீச்சிங் ஓடி போறதுனால கிளாஸ் விட்டு போறது இல்ல, அதுலயே டொல் ஆயிடுறது. எதுலயே? ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அனுவாதத்திலேயே உலகம் இப்படி படைக்கிறது, நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன், அந்த பாவத்தை பண்ணிட்டு, இந்த செடியை புடுங்கிட்டேன், அந்த செடியை இப்படியே ஒருத்தர் நான் இந்த செடியை புடுங்குற விவசாயமே பண்ண முடியாதா? ஒரு செடியை புடுங்குனீங்க அப்படின்னா விவசாயத்துக்காக புடுங்குறீங்கன்னா ஒரு மரத்தை புடுங்கித்தான் ஆகணும் அப்படின்னா 10 மரத்தை நடுங்க. அதுக்கு எல்லாம் பரிகாரம் அங்க சாஸ்திரத்து இருக்குது. அதையும் எங்கேயும் கொண்டாந்து கன்ஃபியூஸ் பண்ணி கூடாது. உபதேசத்தையும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம். ஏன்னா இதுல மூழ்கிட்டீங்கன்னா அனுவாதத்தில் மூழ்கிட்டோம்னா ஃபில்டர் லிசனிங் தான் இருக்கு கிளாஸ்ல. எதை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டே இருப்போம். நமக்கு எது புரியுதோ அதுலயே உட்காந்துக்கிறது. அதுதான் விட்டுட்டோம். அது பாதியில போறதுன்னா அதுதான் இருக்கு. டீச்சிங் அவர் வந்துங்க ரெண்டையும் பேலன்ஸ். டீச்சிங் பக்காவா போயிட்டு இருக்கோம். நாமளே என்ன பண்ணுவோம், அழகா கொண்டாந்து இந்த அனுவாத வாக்கியத்துல அடிக்ட் ஆயிடுவோம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா புரியும் இல்லையா? அதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம், காதுக்கு தெரிஞ்ச விஷயம், எல்லாமே ஈஸியா புரியும். அப்ப எங்க போய் அடிக்ட் ஆயிருது? 60 கிளாஸ்னா பாரு சூப்பரா புரியுது. இன்னைக்கு மெசேஜ் என்ன வரும்? ஐயோ இன்னைக்கு சூப்பர் ஜி பக்குங்க. எதுல? 60 கிளாஸ். தப்பு நான் சொல்லல. அத கடந்து வரணும்னு தெரியும். எங்கேயே உட்கார்ந்துக்கூடாது கர்மத்தை பத்தியோ, எனக்கு வாச்சது இப்படி, எனக்கு பிறந்தது இப்படி, இதெல்லாம் எதை பத்தி பேசுறோம்? கர்மா கர்மா கர்மா. அப்ப ஏங்க இறைவன் கர்மத்தை பத்தி பேசினாட? மண்டு நீ கர்ம சத்தியன்னு வச்சிருக்க, நீ உலகம் சத்தியம்னு வச்சிருக்க. அப்ப டீச்சிங் எப்படி ஆரம்பிப்பாரு? இப்ப ஒருத்தர் வந்து சோகமா சொல்ற, அர்த்தம் சொன்ன நீ வந்து ஒருத்தர் சொல்றான், ஐயோ இது எனக்கு ரொம்ப பிரச்சனைங்க, அப்படியா இப்படியா என்னால முடியலைங்கும் போது, அப்படியா சாமி அப்படியான்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும். எடுத்துற அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது என்னது? சோ அவர் என்ன பண்றாரு இறைவன்? கர்மத்தை சத்தியமாகவும் உலகத்தை சத்தியமாகவும் நீ எதை சத்தியமா வச்சிருக்கிறியோ பிரச்சனைகள் சத்தியம். என்ன பண்றோம்? எனக்கு காட்ட பிரச்சனை யாருக்குமே இல்லை. அப்ப எங்க சத்தியத்துவத்தை கொடுத்து வச்சிருக்கீங்க? துயரத்துக்கு சத்தியத்துவம் கொடுத்து வச்சிருக்கீங்களா இல்லையா? கொடுத்து வச்சிருக்கமா? அதனாலதான் அப்போ என்னையாட்ட கஷ்டப்படுற, அப்படி கஷ்டப்படுறியா? இது பாருங்க எனக்கு கடன் கஷ்டங்க, ரொம்ப கடன் கஷ்டம் சத்தியமா வச்சிருக்கியா இல்லையா? அப்போ உடனே என்ன பண்ணுவாரு கரியவன்? இந்த பரிகாரம் பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணு, அதுல இருந்து வெளியில் வா. இதெல்லாம் என்னது? அனுவாதம். ஏன்? துக்கம் சத்தியம்னு வச்சிருக்கோம், சந்தோஷம் சத்தியம்னு வச்சிருக்கோம். அதெல்லாம் எது சத்தியம் கிடையாது. அதெல்லாம் என்னது? ஆனா நீ வச்சிருக்கிறியே. அப்ப என்ன பண்ணுவார்? அதுதான் கர்மகாண்டமே கொடுத்திருக்காரு. இவ்வளவு கஷ்டப்படுறியா, துக்கம் படுறியா, ஜோசிகாரன் பின்னால ஓடுறியா, கட்டம் தான் காரணம் ஒரு கட்டத்தையும் கொடுத்து இதெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு சொல்றாரு. அது சத்தியமாங்க? அந்த கட்டத்துல இருக்கிறதா உனக்கு பிரச்சனை கொடுக்குது, அது சத்தியமாங்க? எல்லாம். ஆனா அவர் என்ன பண்றாரு? அது ஒரு வேதத்துடைய அங்காணி. ஜோசியம் இது பத்தி படிக்கிறது வேதத்துடைய அங்காணி வச்சிருக்காரு. ஏன் வச்சாரு? அத சத்தியம் இல்லையில, அது ஏன் வச்சாரு அவரு? ஆட நீ உனக்கு கர்மத்துல நீ ஒரு துக்கப்படுற அப்படின்னா வேதாந்தம் மண்டைக்குள்ள ஏற போறது இல்ல. அந்த துக்கத்துல இருந்து கொஞ்சம் விடுபடுறதுக்கு ஒரு பரிகாரம். ஆனா என்ன பண்றோம்? அந்த பரிகாரம், அந்த அதோட தேவதை வழிபாடு பரிகாரம், ஜோசிகாரன் பரிகாரத்திலேயே என்ன பண்ணிடுறது? வாழ்க்கைய முடிச்சுக்கிறது. ஏன்னா இறைவன் சொல்லியிருக்காரு. இறைவன் அதான் சொல்ல கம்ப்ளீட் பண்ணு. வேதாந்த வகுப்புக்குள்ள வந்தவங்களே பாத்தீங்கன்னா ஃபில்டர் லிஸ்னிங்ல போய் மாட்டிக்கிறது. எது? இந்த பகுதிக்கு அதிகமா இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, அதிகமா டிஸ்கஸ் பண்றது. தத் கதனம் தத் சிந்தனம் அப்படிங்கிற சாஸ்திரம். அதை பத்தியே பேசுதல், அதை பத்தியே சிந்தித்தல். எதை பத்தி? அனுவாத வாக்கியத்தை முடிச்சுக்கிறது. தத் கதனம் தத் சிந்தனம். அது கொஞ்சம் தெளிவாயிட்டு எங்க வரணும்? தத் கதனம் தத் சிந்தனம்ங்கிறது இங்க உபதேச வாக்கியத்தில் வருகிற அகம் பிரம்மாஸ்மியை எப்படி புரிஞ்சுக்கிறது அதுக்கு வரணும். எங்கே இருந்துடக்கூடாது. நான் பண்ணிட்டேன், அந்த பாவத்தை பண்ணிட்டேன், இந்த பாவத்தை பண்ணிட்டேன், அதுக்கு என்ன பரிகாரம்? ஐயோ எனக்கு ரொம்ப சோகமா இருக்குங்க. அது அல்ல. அதுதான் சொல்றாரு. இப்போ கம்மிங் டு ஏன் குரு தேவைன்னு தானே பார்த்தோம். குரு ஏன் அவசியம்? அப்போ இத சொல்லி கொடுக்கறதுக்கு யாரு வேணும்? குரு. நீ இங்க இருக்கிற, இங்க வா. ஏங்க அதெல்லாம் அங்க உபதேசத்துல உபநிஷத்துல இதெல்லாம் அங்க இருக்கும். அடாடா டேய் நீ இது வந்து ஏன் இப்படி சொல்றாரு? சில பேர் இதுல விழுந்துடுறது. நீ குரு எல்லாம் படிச்சீங்கன்னா இதை நீங்க எதை சொல்றது அனுவாதத்தை தவிர நீங்க வெளியே வரமாட்டீங்க. ஏன்னா அதுதான் நல்லா நமக்கு சத்தியம் தெரியுது, அதை பத்தி பேசுறாரு, அதை பத்தி படிச்சு போய்க்கலாம். அப்போ இத பாம்பு, நீ பாக்குற பாம்பு பாம்பு இல்லைன்னு சொல்லி அப்புறம் என்ன வரும்? அது கயிறு.
அப்ப எதுல நின்னுடக்கூடாது? நீ பாக்குற பாம்போட டீச்சிங் நின்னுடக்கூடாது. அது என்ன சொல்லு வருது? உபதேசம். சோ சத்தியஸ்ய சத்தியம். அதை புரிந்து கொள்வதற்காகத்தான் என்னது டீச்சிங், உபதேச வாக்கியம். ஓகே, டைம் ஆச்சு. இப்ப அடுத்த மந்திரத்தை அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இது நிறைய புக்ல இந்த மந்திரமே இல்லாம இருக்கும். உங்க புக்ல இல்லைன்னா எழுதி வச்சுக்கோங்க. அதனோட மீனிங் மட்டும் படிச்சிடலாம். உங்க பேஜ்ல எல்லாத்து கையிலயும் ஜெராக்ஸ் இருக்கனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. ஒரிஜினல் சில புக்ல பாத்தீங்கன்னா வெர்ஷன்ல இருக்காது. இது அறியப்பட்டதிலிருந்து அந்நியத்து வேறுபட்டது, மேலும் அவிதிதாத்து அறியப்படாது. இப்ப எது புரிஞ்சுக்கலாம்? அறியப்படாததிலிருந்து அது அதி வேறாக இருக்கிறது என்று யார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா? எவர்கள் எங்களுக்கு அதை விளக்கினார்களோ பூர்வேஷா, இதுக்கு முன்னால வந்த பரம்பரையில் இருக்கிறவங்க தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க. மரபு வழி வந்த பூர்வேஷா, மரபு வழி வந்த ஆசிரியருடைய வசனங்களை நாங்கள் கேட்டுள்ளோம். என்ன சொல்லிட்டாரு? குரு எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுல நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு எப்படி புரிஞ்சதா அவர் கேட்டாரு. எனக்கு எப்படி புரிஞ்சுது எனக்கு தெரியாது, குரு சொல்லி கொடுத்தார், எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பிரம்மன் அடுத்த பேஜ், அறியப்பட்டதிலிருந்து வேறுபட்டதாகும், மேலும் அறியப்படாததிலிருந்தும் அது வேறாக இருக்கிறது என்று இவ்விதம் எவர்கள் எங்களுக்கு அந்த பிரம்மனை விளக்கினார்களோ அத்தகைய மரபு வழி வந்த ஆசிரியர்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்டுள்ளோம். எப்படி எனக்கு தெரியும் கேட்காத, அதை நான் கேட்டிருக்கேன். அவர் சொன்னதை திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். முடிச்சுக்கிறார். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.